Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 7ல exercise sum number 4 பார்க்குறோம். Enter the following transaction in the cash book with discount and cash column of Anand. ஆனந்த்ங்கிற பர்சனுக்கு வந்து cash book with discount plus cash column நம்ம வந்து போட போகிறோம். 2017குள்ள transaction எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு வந்து கேஷும் டிஸ்கவுண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ கேஷ் இன் ஹேண்ட் இது வந்து எங்கே வரும்? டு பேலன்ஸ் B/D டெபிட் சைடு வரும், ரெசிப்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ்க்கு தான் பண்ணுறாங்க. இதில் வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் எதுவும் வராது, கிரெடிட் சேல்ஸோ கிரெடிட் பர்ச்சேஸோ எதுவும் வராது. இப்போ குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் கேஷ்க்கு. இது எங்கே வரும்னா ரெசிப்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் காந்திகிட்டேருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் சம்லாம் வராது. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு ஃப்ரம் கோபு, அதில் டிஸ்கவுண்ட்டு கொடுத்துட்டாங்க, இதுவும் ரெசிப்ட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் பெய்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்காக கேஷை பே பண்ணுறாங்க, இது பேமெண்ட் சைடு வரும். பாட் கம்ப்யூட்டர் அண்ட் ரைட் அசசரிஸ் பை கேஷ், இப்போ கம்ப்யூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இது பேமெண்ட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு காந்திக்கு அமௌண்ட் பே பண்ணுறாங்க, எவ்வளோனா 19,700 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட்டு. இது எங்கே வரும்? பேமெண்ட் சைடு தான் வரும். பட் வந்து 19,700 தான் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணிடுறாங்க. ஏற்கனவே அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது 20,000க்கு, அப்போ 300 வந்து டிஸ்கவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் திருவேங்கடம், இது ரெசிப்ட் சைடு வரும், டிஸ்கவுண்ட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பே ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இன் கேஷ், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணுறோம், இது பேமெண்ட் சைடு வரும். ஓகே, வாங்க சம் போடலாம். ஹெட்டிங் எழுதிக்குவோம். டபுள் காலம் கேஷ் புக் ஆஃப் ஆனந்த், டேட்டு ரெசிப்ட் லெஜர் ஃபோலியோ அமௌண்ட், இதை ரெண்டாக பிரிக்கிறோம். டிஸ்கவுண்ட் கேஷ், டேட் பேமெண்ட் லெஃப்ட் அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் கேஷ்ன்னு டபுள் சைடாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? 2017 December 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் B/D எவ்வளவு 19,500 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க December 4 அன்னைக்கு, சேல்ஸ் பண்ணியிருந்ததுனால அது நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும், அதனால டு சேல்ஸ் அக்கௌண்ட் ரெசிப்ட் சைடு 32,000 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் காந்தி, கிரெடிட் பர்ச்சேஸோ கிரெடிட் சேல்ஸோ கேஷ் புக்கில் வராது, டபுள் காலம்லேயோ சிங்கிள் காலத்துலேயோ வராது, ஒன்லி கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் சேல்ஸ் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட்டு December 9 அன்னைக்கு கோபுட்டேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க 11,800, இதுக்கு ஒரு 200 வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ டு கோபி அக்கௌண்ட் போட்டு 11,800 கேஷ்லேயும் 200 டிஸ்கவுண்ட்டும் நோட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு December 15 அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணுறோம். அப்போ பேமெண்ட் சைடு December 15 அன்னைக்கு பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 12,500 என்ட்ரு பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு December 17 அன்னைக்கு பாட் கம்ப்யூட்டர் அண்ட் இட் அசசரிஸ் பை கேஷ், இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம். பாட் கம்ப்யூட்டர்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும் 16,800 பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 16,800 என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பெய்டு கேஷ் டு காந்தி 19,700 இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட், ஏற்கனவே நம்ம அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது 20,000, ஆனால் ஃபுல் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டோம்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 300 இருக்குல்ல, அது என்னாகும்? டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். இப்போ பை காந்தி அக்கௌண்ட் 300 டிஸ்கவுண்ட்லேயும் 19,700லேயும் தான் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் திருவேங்கடத்தில் 8,900, 1000 வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெசிப்ட் சைடு டு திருவேங்கடம் அக்கௌண்ட் 8,900, டிஸ்கவுண்ட்டில் வந்து 100 என்ட்ரு பண்ணியிருக்கோம். December 30 அன்றைக்கி பே ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இன் கேஷுக்கு கேஷாக வந்து ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணுறோம், அப்போ அது வந்து பேமெண்ட் சைடு வரும். பை ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் 3,500 என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ டோட்டல் போடுறோம். டெபிட் சைடு அதிகமாக இருக்குது 72,200, இங்கேயும் அதே என்ட்ரு பண்ணுறோம். பேலன்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த மந்தோட எண்டில் பை பேலன்ஸ் C/Dன்னு சொல்லிட்டு இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் அமௌண்ட்டோட லெஸ் பண்ணால் பேலன்ஸ் கிடச்சிடும். 19,700 கிடச்சிருக்கு. இதுதான் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக போடுவோம். அப்போ 2018 January 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் B/D 19,700 போட்டு சம்ம க்ளோஸ் பண்ணுறோம். சம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.